விஷயமா அந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு பாவனை காட்டுவாங்க வச்சுக்கோங்க. ஒரு விதமா நீங்க அந்த மாதிரி தோன்றுவீங்க. இப்போ நாட் ரியலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப வந்து அங்க நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் யாருமே அந்த பர்சனை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அங்க இருக்கணும்னு அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க எதுவும் செய்யணும் அந்த மாதிரி அவசியமும் இல்லை. பட் ஸ்டில் சம் ஒன் ஃபைண்டிங் யூ, உங்களை வந்து தேடுறாங்க. நீங்க அங்க இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் நீ அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். என்னோட அப்ஸ், என்னோட டவுன்ஸ், நான் கீழே விழும்போது நீ என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். நம்ம எழும்போது நான் விழுந்துட்ட உடனே நான் உன்னதான் தேடுவேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு கிட்ட நான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அதுதான் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். மற்றவங்க வந்து இவங்க இல்லைன்னா ஏதாவது பேசிடுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை இவங்க வந்தால் தான் இந்த விஷயம்லாம் பண்ண முடியும், இந்த வேலையெல்லாம் இவங்க வச்சு வாங்கிக்கலாம், இல்லை மணி இவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கல. அது வந்து உண்மையிலே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு ட்ராக்குள்ளே உங்களை விட்டுடுவாங்க. அதாவது ரொம்ப எமோஷ்னலாக அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி. பட் அப்படி கிடையாது. பட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உங்களுக்கு அது புரியாது. ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப எமோஷனலான டைம், ரொம்ப இதுவான டைம்ல வந்து அவங்க ஓப்பனாவே சொல்லிடுவாங்க, இருந்தாலும் எனக்கு நீ இதெல்லாம் செஞ்ச, நீ அதாவது எப்படின்னா நீங்க செஞ்சது வந்து பெரிய விஷயம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க அந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனக்கு, நீ பண்ணது ஓகே தான், அந்த மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரியிற டைம்லேயே அது எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல புரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கவே நீங்கள் டாட் வச்சுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் சஃபர் ஆவீங்காண்டி அவங்க அவங்கள யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது புரியாது. பட் புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மென்டல் மாதிரி அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கல்ல. நம்ம இது சொன்னோன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கஷ்டமாயிடணும்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி பைத்தியம் மாதிரி நம்ம அப்படியே உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கும். தெரிஞ்சிருச்சா அங்கேயே நீங்கள் ஓப்பனாக சொல்லக்கூட வேண்டாம். பட் உங்களை அதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போகாதீங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஹர்ட் ஆச்சுங்களா, நம்ம ஹர்ட் ஆகிறோம்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இது எனக்கு பர்சனலாக நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி என்னை காட்டுவாங்க. பட் உண்மையாலுமே நான் ரொம்ப முக்கியமானு கேட்டேன் கிடையாது. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா அங்கவே நீங்கள் என் பண்ணிட்டா அட்லீஸ்ட் யூ வில் கெட் சம் பீஸ். உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஒன்ஸ் யூ கெட் டு நோ, ப்ளீஸ் ஸ்டாப் தென் அண்ட் தேர். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்சும் மறுபடியும் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறனாலையோ இல்லை ஏதாவது விஷயம் பண்ணுறனாலையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாய்.